ஓம் சிவாய போற்றி, ஓம் மகேஸ்வராய போற்றி. நீ கேட்டது வரவில்லையா? பதில் தாமதமாயிருக்கு. சரி, ஆனால் காத்திருக்கிற மனசுக்கு வரும் அருள் தாமதமான பதில் அல்ல, தாமரையான வரம். நீ காலத்தை எண்ணாதே, அழாதே மகனே, மகளே. உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைக்க உன் தந்தை சிவன் இருக்கிறேன். பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் சுகமாய் மாறும். நல்லதே நடக்கும். அவமானமும் அனுபவமும் நவாழ்க்கையில் மிகச் சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலை உயர்ந்த புஸ்தகமும் கற்றுக் கொடுக்காது. இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே, என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காது. உனக்காக நானும் வருவேன். நீ வலிமை உள்ளவன். கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா? நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உன்னுடைய அப்பா, உனக்கு துணையாக இருக்கிறேன். உதாசீனங்கள் பல நேரங்களில் மன உளைச்சலை தரும். உனக்கு உயிர் போகும் வலியை உண்டாக்கும். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஒரு தெளிவை கொடுத்து உங்களை அமைதிப்படுத்தும். கலங்காதே. இறை சிந்தனையுடனும் விழிப்புணர்வுடனும் இருங்கள். முடிவு எடுத்த பின்பு விளைவுகளை இறைவனிடம் விட்டுவிடுங்கள். இறைவனை நம்பி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இறைவனால் எடுக்கப்படுவது என்பதை மறக்காதீர்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். எத்தனை தடவை நீ வீழ்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் விட்டு நீங்காதே. அந்த பக்கம் சிவன் இருக்கிற பக்கம். அவனை நம்புற அந்த மனசை மட்டும் பிடிச்சுக்கோ. நீ ஏமாறலாம், தவறலாம், தவிக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கையை மட்டும் விடலனா வாழ்ந்து காட்ட முடியாதது எதுவும் இல்லை. நிற்பது நிலை கட்டும், கடப்பது கடக்கட்டும். எதையும் பிடித்து இழுக்கவும் வேண்டாம், பின் இழுக்கவும் வேண்டாம். நமக்கானது எப்பொழுதும் நமக்காகவே காத்திருக்கும். ஈசன் வருவேன். சிவபெருமான் உன்னை நேரத்தோட பிளஸ் பண்ண மாட்டார், நேரத்தையே மாற்றி பிளஸ் பண்ணுவார். இந்த உலகத்தை உருவாக்கியவர் சிவபெருமான். அவர் இரக்கத்தின் சின்னமாக விளங்குகிறார். படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதில் அழித்தல் தொழிலை ஏற்றி இருப்பவர் சிவபெருமான். ஆனால் இவரை எளிதில் மகிழ்விக்க முடியும். நீ சொல்வது போல் நடக்காம போகலாம். உன் பலத்தை வீழ்ச்சி என்று உலகம் சொல்லலாம். ஆனா நீ உனக்குள்ள நம்பிக்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாய்னா சிவன் அதை விட மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? பக்தனின் நம்பிக்கை அதுவே சிவனுக்கான அழைப்பு மணி. உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, கேவலமா பேசினாங்க, பழி போட்டாங்க. நீ பதிலடி கொடுக்க விரும்புற. ஆனா ஒரு நாள் நீ மௌனமா இருந்ததால் தான் சிவன் கூச்சலா பேசுவார். நீ கோபத்தோடு பேசினால் வெறும் சத்தம் தான் வரும். ஆனா அமைதியோடு இருந்தால் நீதியும் வரும். உனக்காக கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய். எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள், அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள். எதுவும் இல்லை. பிரபஞ்சம் என்றும் பாதுகாப்பு பார்ப்பதும் இல்லை. இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும். மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவீர்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்பிக்கை குறையும் போது சிவனை அதிகம் நினை. இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாக பெறுவீர்கள். இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வீர்கள். உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் ஈசன் என்று. விதியையும் மாற்றுவேன். உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். கலங்காதே மகனே, மகளே, நான் இருக்கின்றேன். உன்னுடைய கடைசி நிமிடத்தில் கூட ஈசனே என்று அழைத்தால் போதும், உனக்காக ஓடோடி வருவேன். ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது அது எறும்புகளை தின்னும். பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும். அழுது பேசுற மனசுக்கு சிவன் அமைதியா பதில் சொல்வார். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம்.
வாழ்க்கையில யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். உன்னால முடியாதுன்னு சொன்னவங்க நாளை உன்னோட பாதத்தில் வணங்குவாங்க. நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. எல்லாம் விதிவசம் எனில் பிறகு ஏன் எனக்குள் ஆசை எனும் உணர்வை படைத்தாய் என்று எண்ணாதே. சில நேரங்களில் விதி அனைத்தும் உன் விருப்பப்படியே என்று எழுதப்பட்டிருக்கலாம். நினைவில் கொள், விதி எனும் கவசத்தை மதி எனும் வஸ்திரத்தால் உடைத்தெறிய இயலும். எதை இழந்தாலும், எதை பெற்றாலும், எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள், எதுவும் நிரந்தரமில்லை. நிலையில்லாததை எண்ணி நீ நிலை தடுமாறாதே. எல்லாம் நன்மைக்கே. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில அவமானங்கள் தான் நம்மை சரியாக வாழ கற்றுக் கொடுக்கின்றன. உன் உள்ளம் சுத்தமானால் சிவன் அருகிலேயே இருப்பார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. அதை நீ அப்படியே ஏற்றுக்கொள். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு. உன்னை நீயே உயர்த்திக்கொள். ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே. மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாதே. வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதே. தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும். நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்குள்ள வலிமையை நமக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா சிவனுக்கு தெரியும். சிந்தித்து செயலாற்றுங்கள். காலமும் நேரமும் கூடி வரும்போது நாம் எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அதுவே காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ என்று நினைத்து நீ பயம் கொள்ளாதே. நம்பிக்கையோடு முயற்சி செய். இந்த நிலையும் மாறும். உன்னை தனிமையில் விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார் என்றால் அவரை விட சிறந்த ஒருவர் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதே அர்த்தம். ஆகவே பிரிந்தவரை எண்ணி நீ வருந்த தேவையில்லை. ஆசைக்காக அளவுக்கு மீறி எதிலும் ஈடுபடுவது கூடாது. அளவுக்கு மீறினால் அளவு கடந்த துன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும். சிந்தித்து செயல்படு. வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம்முடைய எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம். வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே. சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. சிவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை அவர் கைவிட மாட்டார். கவலை கொள்ளாதீர்கள். அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம்முடைய வாழ்க்கையின் பாடமும் தொடங்குகிறது. பிறப்பும் இறப்பும் நடக்கலாம், ஆனால் பக்தி நிலையாகவே இருக்கும். எதற்கும் ஆசைப்படாதே மகளே. போராசை பெரு நஷ்டத்தில் தான் முடியும். அதை முதலில் புரிந்து கொள். இதற்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். கந்தசாமி என்ற ஒரு ஏழை தன் மனைவியுடன் சிறு குடிசை ஒன்றில் வாழ்ந்து வந்தான். வயதாகிவிட்டதால் வேலைக்கும் செல்ல முடியாது போகவே தங்களிடம் இருந்த பொருட்களை விற்று சாப்பிட வேண்டி ஏற்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உண்ண உணவின்றி தவித்தனர். இந்நிலையில் அவன் ஆண்டவனை நோக்கி, இறைவா, எங்களை ஏன் இப்படி படைத்தாய்? இது இப்படியே நீடித்தால் வறுமை தாங்காது. நாங்கள் இறப்பதை தவிர வேறு வழியில்லை என வேண்டினான். அவன் மீது இரக்கம் கொண்ட இறைவன் அவன் முன் தோன்றி அவனின் குறைகளை தீர்க்க அவனுக்கு வாத்து ஒன்றை பரிசளித்தார். அந்த வாத்து தினம் ஒரு பொன் முட்டை இடும் என்றும் அதை விற்று அன்றாடம் குடும்பத்திற்கு தேவையானவற்றை வாங்கி வாழ்நாளை சந்தோஷமாக கழிக்கலாம் என்றும் கூறி மறைந்தார். வாத்து தினம் ஒவ்வொரு பொன் முட்டையிட அவர்கள் அதனை விற்று வாழ்க்கையை இனிதாக கழிந்தனர். ஒரு நாள் கந்தசாமியின் உறவினர் ஒருவர் கந்தசாமியிடம் சென்று, தினம் தினம் இந்த வாத்து ஒவ்வொரு பொன் முட்டையே இடுகின்றது. இப்படியே இருந்தால்
நீ எப்படி பெரிய பணக்காரராவது என்று சொல்லி இந்த வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் நாம் எடுத்தால் அதை விற்று பெரிய பணக்காரராகிவிடலாம் என்று ஒரு உபாயம் சொன்னான். இதை கேட்ட கந்தசாமிக்கும் அது சரியென தோன்றியது. உடனே கந்தசாமி அந்த வாத்தை பிடித்து வாத்தின் வயிற்றில் இருக்கும் எல்லா முட்டைகளையும் எடுக்க வாத்தை கொன்று அதன் வயிற்றை கிழித்தான். என்ன ஆச்சரியம்! அந்த வாத்தின் வயிற்றில் ஒரு முட்டையுமே இருக்கவில்லை. அதன் வயிறில் மற்றைய வாத்துகள் போல் வெறும் குடலே இருந்தது கண்டு ஏங்கினர். தினம் ஒரு பொன் முட்டையிட்ட வாத்து இறந்து விட்டதால் வறுமை அவர்களை மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தங்கள் பேராசையே பெரும் தரித்திரத்தை தந்தது என மனம் வருந்தி ஏழ்மையாகவே வாழ்ந்து உண்ண உணவின்றி இறந்தனர். ஆசை அளவுக்கு மிஞ்சினா அது பேராசை. பேராசை பெரு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தரும். இப்போது உனக்கு என்ன புரிகிறது? எதிலும் பொறுமை தேவையில்லை என்று நீ நஷ்டமடைவாய். உன் வாழ்க்கை முழுக்க வலிகள் நிறைந்து மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதே. கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக வைத்திருப்பான். எதற்கும் கலங்காதீர்கள். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச் சிறந்த குணமும் இல்லை. மனதுக்கு விரும்பவும் தெரியும், வெறுக்கவும் தெரியும். வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது. கோபுரத்தில இருந்தாலும் குடிசையில இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷம். இந்த அகிலத்துல குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது. வலியும் வேதனையும் எல்லா மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே இந்த அகிலத்தின் நிதர்சனம் என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். நெருங்கியவர்கள் என நினைத்து எல்லோரிடமும் எல்லாவற்றையும் நீ பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. சிலரிடம் கேட்பதற்கு கூட காதுகள் இருக்காது. பலரிடம் புரிந்து கொண்டு ஆறுதல் சொல்லக்கூட அவர்களுக்கு மனம் இருக்காது. சோதனைகளும் துன்பங்களும் மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரம் அல்ல. இன்பமும் மகிழ்ச்சியும் உன்னை நாடி வந்தடையும். தன்னம்பிக்கையோடு உன் முயற்சிகளை தொடர்ந்து செய். வாழ்க்கையில் இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் வந்தே தீரும். நாமும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பாக இருந்தால் உள்ளதையும் இழக்காமல் ஒற்றுமையுடனும் இருக்கலாம். மகிழ்ச்சி என்பது மனதின் நிலை. அது வெளியுலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு முறை நீ சிவனை வணங்க ஆரம்பித்து விட்டால் நீயே நினைத்தாலும் துன்பம் வரும்போது சிவன் உன்னை கைவிட மாட்டார். உண்மையான பக்தியே என்றும் சிறந்தது. உண்மையான பக்தியே, உண்மையான தவ வலிமையே என்றும் வெற்றி பெறும். இதற்கு ஒரு கதை உண்டு, சொல்கிறேன் கேள். திருட்டுத் தொழிலில் கைதேர்ந்தவனாக இருந்தான் ஒரு இளைஞன். ஏழை பணக்காரன் என பாரபட்சம் இல்லாமல் அனைவரிடமும் திருடியிருந்தாலும் அரண்மனையில் மட்டும் அதுவரை அவன் திருடியதில்லை. அரண்மனையில் புகுந்து காவலர்களிடம் சிக்காமல் கஜானாவில் திருடினால் மட்டுமே தான் ஒரு திறமைசாலி என நினைத்தான். திட்டமிட்டபடி ஒரு நாள் இரவில் காவலர்கள் கண்ணில் படாமல் அரண்மனைக்குள் புகுந்தான். மன்னரின் படுக்கை அறை வரை சாமர்த்தியமாக நுழைந்தான். அப்போது ராணியுடன் பேசி காண்டிருந்த மன்னரின் பேச்சு இளவரசியின் திருமணம் பற்றியதாக இருந்தது. இருவரும் பேசி முடித்து உறங்கட்டும் என திருடன் துவானிற்கு பின்புறம் இருளில் ஒளிந்தபடி காத்திருந்தான். காவி உடை உடுத்தும் அடியார்களை தெய்வமாக கருதி வணங்கும் அந்த மன்னருக்கு திருமண வயதில் மகள் ஒருத்தி இருந்தாள். இளவரசியான அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ராணி ஆசைப்பட்டாள். நம் பெண்ணுக்கு திருமண வயது வந்துவிட்டது. விரைவில் நல்ல மாப்பிள்ளை ஒருவரை பார்க்க வேண்டுமே என்றாள். ஆம், அவரும் பக்தராகத்தான் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன் என்றார் மன்னர். புரியவில்லையே. அப்படியானால் நம் ஊரின் ஆற்றங்கரையிலே நிறைய பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்களே, அவர்களில் ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன். தங்களின் விருப்பமே என் விருப்பம் என்றாள் அவளும். சரி, அப்படியானால் நாளையே ஏற்பாடு செய்கிறேன். அதன் பின் அவர்கள் துவங்கிவிட்டனர்.
இதை கேட்டு கியாண்டிருந்த இளைஞன், இங்கு வந்த நேரம் எனக்கு நல்ல நேரம்தான். இளவரசியை திருமணம் புரியும் வாய்ப்பு கிடைத்துள்ளதே. இனி நான் திருடப்பே மாட்டேன். ஆற்றங்கரைக்கு போய் பிரம்மச்சாரியாக உட்கார்ந்து விட வேண்டியதுதான் என எண்ணியபடி புறப்பட்டான். எப்படி தந்திரமாக அரண்மனைக்குள் நுழைந்தானோ அப்படியே அங்கிருந்து வெளியேறினான். மறுநாள் ஆற்றங்கரையில் ஒரு மரத்தடியில் தியானம் செய்வது பேயாளர் கண்மூடி அமர்ந்தான். மன்னரின் ஆணைப்படி அரண்மனை அதிகாரிகள் அங்கு வந்தனர். ஆற்றங்கரையில் மரங்களின் அடியில் ஆங்காங்கே இருக்கும் பிரம்மச்சாரிகள் ஒவ்வொருவரிடமும் தாங்கள் எங்கள் இளவரசியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கேரிக்கை வைத்தனர். குடும்ப வாழ்வே வேண்டாம் என்றிருந்த பிரம்மச்சாரிகள் மறுத்துவிட்டனர். கடைசியாக திருடனாக வந்த இளைஞனிடம் அதிகாரிகள் வந்தனர். மற்றவர்கள் மறுத்துவிட்டதை கவனித்த திருடன் தான் உடனே ஒப்புக்கொண்டால் சந்தேகப்படுவார்கள் என எண்ணி தானும் முதலில் மறுத்துவிட்டான். அதிகாரிகள் அரண்மனைக்கு திரும்பிச் சென்றார்கள். மன்னா, பிரம்மச்சாரிகள் ஒருவரும் இளவரசியை திருமணம் செய்ய சம்மதிக்கவில்லை. ஆனால் அங்கு அழகான இளைய பிரம்மச்சாரி ஒருவர் இருக்கிறார். அவரை தாங்களே நேரில் வந்து கேட்டுக்கொண்டால் ஒருவேளை சம்மதிக்கலாம் என்றனர். இதை கேட்ட மன்னர் உடனடியாக ஆற்றங்கரைக்கு புறப்பட்டார். தன் எண்ணத்தை இளைஞனிடம் சொன்னார். சற்று யாசிப்பது பேயால நடித்தான் இளைஞன். பிரம்மச்சாரி வேடத்தில் இருக்கும் என்னை நாடாளும் மன்னர் வந்து கெஞ்சுகிறாரே, ஏமாற்றும் நியாக்கத்தில் செயல்பட்ட எனக்கே இவ்வளவு மதிப்பு என்றால் உண்மையாகவே தவ வாழ்வில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும் என யாசித்தான். திருமணமே வேண்டாம், இன்று முதல் உண்மையான துறவியாகி விடுகிறேன், இனி எல்லாமே கடவுள்தான் என முடிவு செய்தான். உண்மையாகவே பக்தியில் ஈடுபட்டு மகானாக திகழ்ந்தான். உயர்ந்த எண்ணங்கள் ஒருவனை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். ஒவ்வொரு நாளும் இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். எப்பொழுதும் வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் தனியாக போராட கற்றுக்கொள். கண்ணீர் விட்டு சென்றவர்களையும் விலகிச் சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக ஈசனின் திருவருளை நினைத்து கண்ணீர் சிந்தினால் சிவ புண்ணியமாவது கிடைக்கும். ஆன்மாவுக்கு நிலையான சொத்து சிவ புண்ணியமே. உங்களை நேசிக்கும் இறைவன் எந்த எதிர்பார்ப்புமின்றி உங்களை அன்பு செய்யும் நபர்கள், உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள், இவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாறுவதை உணர்வீர்கள். முடியாது என்பதை பிறகு சிந்தியுங்கள். எப்படி முடிப்பது என்பதை எப்பொழுதும் சிந்தியுங்கள். வெற்றி நிச்சயம் என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை ஆண்டவிட மாட்டேன். இது ஈசனின் சத்திய வாக்கு. உதறிய உறவையும் உதவிய மனிதரையும் என்றைக்கும் மறவாதே. உதறியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் இருங்கள். கடமையை சரிவர செய்து வந்தால் அதற்குரிய பலனும் தானாகவே நம்மை வந்து சேரும். நீ நிம்மதியாக வாழலாம். ஓசையின்றி மௌனமாக அழுகின்றேன். 1000 வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு. சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள். உங்கள் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் யாரோ ஒருவர் மூலம் உதவி கிடைக்கும். இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை காக்க வந்து நிற்பார். அப்பன் ஈசன் உன் வாழ்வில் உண்டு. பயப்படாதே. ஈசன் இருக்க பயமே நான் என்கின்ற ஆணவம் மற்றும் பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை, இந்த 3 குணங்களும் மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. என் மகனே, மகளே, அன்பு இந்த பிரபஞ்சத்தில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றை நீ தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது. அதை இப்போது உன்னிடம் கூறவே உன்னை தேடி நான் வந்துள்ளேன். நீ முன்பை விட நிறைய நல்ல விஷயங்களை விரும்பவும் செய்யவும் ஆரம்பித்து விட்டாய். இவற்றை நான் மனமகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு இனியும் காலதாமதம் செய்ய மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். இவற்றை நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு என் செல்லமே. வாழ்க்கை ஒழுங்கா இல்லைன்னு நினைக்காதே. அது சிவனோட ரகசிய திட்டம். இவ்வுலகில் நன்மை ஒரு பக்கத்திலும் தீமை பல்வேறு பக்கங்களில் இருக்கத்தான் செய்யும்.
நீ அதற்கெல்லாம் கவலைப்படாமல் இரு. நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அன்றே உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. நீ என்றும் சந்தோஷமாக வாழ என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. என் பிள்ளையே, நீ எப்பொழுதும் உன் உள்ளத்தை தூய்மையான எண்ணங்களால் அலங்கரித்து வைத்திரு. அப்பொழுது என் ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் உனக்கு ஏராளமாகவே கிடைக்கும். நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் அவ்வளவு புரிதல் உனக்கு தேவைப்படுகிறது என்றுதான் அர்த்தம். நான் சொல்லும் அனைத்தையும் நீ மனம் கோணாமல் கேட்டுக்கொள். நான் உனக்காக செலவழிக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். நீ என் ஆலயத்துக்கு அடிக்கடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன். அதோடு எந்த தீய சக்திகளும் உனக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காகவே நான் உன்னிடம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நான் கூறும் வார்த்தைகளை கேட்கும் தகுதி உன்னிடம் நிறையவே உள்ளது. எனவே நீ இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நீ உன் வாழ்வில் முன்னேறிக் கொண்டே இரு. இதுவரை உன் வாழ்வில் நடந்தவற்றை நினைத்து வருந்துவது வீணானது. அதனை விட்டுவிட்டு நீ நேர்மறையாக சிந்திக்கத் தொடங்கினால் உன் வாழ்வில் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இனி உன் வாழ்வில் நடக்க இருக்கும் அதிசயங்களை வரவேற்று இன்பத்துடன் வாழ பழகு. நீ பெறப்போகும் இவை அனைத்தும் என் மீது நீ கொண்ட பக்திக்கு நான் உனக்கு தரும் பரிசு. என்றும் உனக்காக நான் இருப்பேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.